ஜனநாயக கட்சியின் தலைவர் சரத் பொன்சேகா உள்ளிட்ட அந்த கட்சியின் பிரதிநிதிகள் இன்று மல்வத்து மற்றும் அஸ்கிரிய மகாநாயக்க தேரர்களை சந்தித்துள்ளனர். மல்வத்து மகாவிகாரியில் திப்பட்டுவாவை ஸ்ரீ சுமங்கல தேரரை சரத் பொன்சேகா குழுவினர் சந்தித்தனர். அனுமா பொன்சேகா பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயந்த கெட்டகொட மற்றும் மேல் மாகாண சபை உறுப்பினர் சுசில் கிந்தல் பிட்டிய உள்ளிட்ட குழுவினர் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர். பின்னர் அஸ்கிரிய மகாவிகாரிக்கு சென்ற சரத் பொன்சேகா உள்ளிட்ட குழுவினர் அஸ்கிரிய பீடத்தின் மகாநாயக்கர் ஒடுகம ஸ்ரீ புத்தரகித்த தேரரை சந்தித்தனர். අපිත් අනුමත කරනවා විරුද්ධ පක්ෂයේ සියලු දෙනාම எதிர்க்கட்சியில் அனைவரும் வலுவாக ஒன்றிணைந்து வேட்பாளர் ஒருவரை நிறுத்தினால் மாத்திரமே நாட்டை மீட்க முடியும். இதனை நாங்களும் அங்கீகரிக்கிறோம். நாட்டுக்காக தியாகங்கள் செய்யவும் நேசிக்கவும் நம்பிக்கை வைக்கக்கூடிய ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும். அவ்வாறான ஒருவரை சூழ எதிர்க்கட்சியினர் நிற்பார்களாயின் அங்கு நாமும் இருப்போம். எவ்வாறாயினும் இந்த மோசடியான ஆட்சியாளரை வெளியேற்றுவதற்காக கட்சி என்ற வகையில் முன்னிலையில் நின்று செயற்படுவோம். பின்னர் ஸ்ரீ தலதா மாளிகைக்கு சென்று வழிபாடுகளில் ஈடுபட்ட சரத் பொன்சேகா உள்ளிட்ட குழுவினர் மக்களுடனும் கலந்துரையாடினர். அத்துடன் சரத் பொன்சேகாவுக்கு வாக்குரிமை வழங்குமாறு வலியுறுத்தும் மகஜரில் பொதுமக்களிடம் கையொப்பம் பெறும் நடவடிக்கையும் கண்டி நகரில் முன்னெடுக்கப்பட்டது. ஜெனரல் சரத் பொன்சேகா மீதான அச்சம் காரணமாகவே அவரின் வாக்குரிமை இல்லாதொழிக்கப்பட்டது. தேர்தல்கள் ஆணையாளரை பயன்படுத்தி கடிதம் ஒன்று வந்ததாக கூறி சட்ட அதிபரிடம் கையொப்பம் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இதன் காரணமாக நாட்டை மீட்டெடுத்த வீரரின் வாக்குரிமை இல்லாதொழிக்கப்பட்டது. ஆகவே இதற்கு எதிரான முதலாவது காலடியை இந்த வரலாற்று சிறப்புமிக்க நகரில் இருந்து முன்வைக்கிறோம்.